சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். இன்னைக்கு குரு பூர்ணிமா. எல்லாரும் நம்ம பகவானுக்கு நன்றி சொல்லுங்க, வேற எதுவுமே கேட்காதீங்க. நன்றி சொல்ற நேரம் இன்னைக்கு. ஃபுல்லா நன்றி சொல்லி கடவுளை அவரோட அருளில் பெறுங்க. அது மாத்திரம் போதும், நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம். கேட்டதை உடனே கொடுக்கும் நம்ம பகவான். கல்பக விருட்சம், நம்ம சத்குரு பகவான் கல்பக விருட்சம். உங்களால் முடிஞ்ச இன்னைக்கு ஏதாவது நல்லா தானம் பண்ணுங்க, சாப்பாடு தானம் பண்ணுங்க, எல்லாம் தானம் பண்ணி பகவானோட அருளை பெறுங்க. அருள் மாத்திரம்தான் நம்மளை கேட்கணும். இன்னைக்கு நன்றி சொல்லணும். குரு பூர்ணிமான்னு நம்ம குருவுக்கு வந்தனம் செலுத்துறது தான் நம்மளுக்கு குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம பகவானை எவ்வளோக்கு எவ்வளோ நாமஸ்மரணை பண்ணிக்கிட்டே இருங்க. சத்குரு சரணம் சத்குரு சரணம்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாமஸ்மரணை பண்ணிங்கன்னா கடவுள் எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பார். நீங்கள் ஒன்றும் நான் தான் எப்போவுமே சொல்கிறேனே, அவருக்கு எக்ஸ்ரே விஷன். அவர் எதையும் நம்ம கேட்க வேண்டாம், எல்லாம் தானாக அவருக்கு தெரியும். நம்ம வேண்டவே வேண்டாம், அவருக்கு தெரியும் எப்போ நம்மளுக்கு எப்போ செய்யணும், எதை கொடுக்கணும், என்னைக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எல்லாம் தெரியும். நம்ம ஒரு ஆர்வ கோளாறு, நம்ம திட்டுவோம் சாமியை, எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு. அவருக்கு தெரியும் எப்போ நம்மளுக்கு நல்லது செய்யணும், எப்போ நம்மளை நல்வழிப்படுத்தணும், எல்லாமே நம்ம சத்குரு பகவானுக்கு தெரியும். அதனால் ஒன்று நான் கேட்குறது, அவரை சரண் அடைஞ்சிட்டோன்னு வைங்க, அவர் நம்மளை பார்த்துப்பார். கஷ்டம்லாம் மேடு பள்ளம் இருக்கிற மாதிரி கஷ்டம், துக்கம், சந்தோஷம், எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் கடவுளை நினைக்கவே மாட்டோம். நம்மளுக்கு கஷ்டம் வரைச்சி தான் அவரை நினைப்போம். உண்மையாகவே நம்ம ஏதாவது யாராவது எப்போ பாரு நீ நல்லா வச்சுருக்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறோமா? சொல்லவே மாட்டோம். என்ன செஞ்சார், நாங்கள் நல்லா சாமி தான் கும்பிடுறோம், எங்கள் கஷ்டத்தையே கொடுக்குறாரு அப்படின்னு தான் புலம்புவோம். நம்ம புலம்பலை தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி குரு பூர்ணிமா போது கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி நன்றி நன்றி, வேறு எதுவுமே வேண்டாம். கிராட்டிடியூட் அந்த வார்த்தை மாத்திரம் நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே இருந்ததுன்னு வைங்க, கடவுள் நம்மளை ஃபுல்லாக ப்ளெஸ் தான் பண்ணுவார். எப்போவுமே ப்ளெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அவரோட குழந்தையாக அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாருன்னா அவரோட அரவணைப்பிலேயே தான் நம்ம இருப்போம். யாரும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அதனால் கடவுளை மாத்திரம் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. கடவுளை மாத்திரம் இன்றைக்கி ஃபுல் டே பௌர்ணமி அன்றைக்கி ஃபுல் டே அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடலாம். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டேபிளாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.